நமது மேச்சேரியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்திலே பாராளுமன்ற தேர்தல் வருவதால் நடக்கின்ற கூத்தை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தொலைக்காட்சிகளிலே நிறைய நாடகங்களும் நிறைய கூத்துகளும் நடப்பதையும் பார்த்திருக்கிறீர்கள். தேர்தலிலே வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகி மத்தியிலே அமைச்சராகி இவர்கள் மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு இன்றைக்கு பின்தங்கி இருக்கின்ற, இன்றைக்கு பாராமுகமாக இருக்கப்படுகின்ற நமது தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதை எல்லாம் விட்டுவிட்டு கூட்டணி அமைக்கின்றேன் என்று இந்த அரசியல்வாதிகளின் சுயரூபங்களை அவர்களே வெளிப்படுத்துகிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு கூட்டணி முந்தா நாள் வரை இந்த ஆட்சியாளர்களை முட்டாள்கள், மடையர்கள், இவர்களுக்கு நிர்வாகம் என்ன தெரியும், இவர்களுக்கு நிதிநிலை என்றால் என்ன தெரியும், சட்ட ஒழுங்கு என்றால் என்ன தெரியும் என்றெல்லாம் பேசிய ஒரு கட்சி, இன்னொரு கட்சி இந்த கூட்டணியிலேயே தமிழ்நாட்டை புறக்கணித்த கட்சி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே ஆளுகின்ற நமது துரோக கட்சி, தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற மத்தியிலே ஆளுகின்ற கட்சி, ஊழல் பட்டியலை கவர்னரிடம் சென்று ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த ஆட்சியாளர்கள் மீது கொடுத்த கட்சி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கூட்டணியை அவர்கள் வெற்றி கூட்டணி, மெகா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பாஷையிலே, வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அவரே ஒத்துக்கொள்வது போல இது மானங்கெட்ட கூட்டணி என்று தமிழ்நாட்டு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்னிடம் ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்கள், எல்லா கட்சிகளும் கூட்டணி போய்விட்டார்களே, நீங்கள் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அம்மாவின் தொண்டர்கள் எங்களோடு இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது, நான் இதுபோல சந்தர்ப்பவாதமாக, அதுவும் எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்றவர்களோடோ, அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டுவதை எதிர்த்து, அம்மா ஒரு குற்றவாளி, அவர் இப்பொழுது உயிரோடு இருந்திருந்தால் அவர் பெங்களூர் சிறைச்சாலையிலே இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வழக்கு தொடர்ந்தவர்களோடெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற அளவுக்கு நான் கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதி கிடையாது. மக்கள் என்னை நான் சென்ற பொழுது எல்லா இடங்களிலும், அது சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, பெரிய டவுனாக இருந்தாலும் சரி, சாலையோரத்தில் என்னை சந்திக்கிற மக்கள் இப்படி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிடக் கூடாது. இன்றைக்கல்ல என்றைக்கும் ஒரு அரசியல்வாதி இது போன்ற தவறான நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது என்பதிலே நான் என்றைக்கும் உறுதியாக இருக்கின்றேன். என்னிடம் நிறைய பேர் கேட்ட பொழுது கூட இதைத்தான் சொன்னேன். அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது மற்றொரு கட்சி அவரை கொள்கை ரீதியாக தாக்கி பேசுவதோ, அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் செயல்படுத்திய திட்டத்தை தாக்கி பேசுவதோ, பிறகு அவரோடு கூட்டணி வைப்பதோ என்பது வேறு. இந்தியாவே மதிக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர், தமிழ்நாட்டிற்கு 69% இடஒதுக்கீட்டை பெற்று தந்த ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவர் பெரியவர் வீரமணி அவர்களாலேயே பட்டம் சூட்டப்பட்டவர். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக பல திட்டங்களை புரட்சி தலைவர் வழியிலே கொண்டு வந்தவர். 15 ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக இருந்தவர். உலக நாடுகளே பாராட்டுகின்ற அளவுக்கு திறமை வாய்ந்தவர், பன்மொழி புலமை மிக்கவர். அவரை, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாநில கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்று அங்கீகாரம் பெற்று தந்தவர். பாராளுமன்ற தேர்தலிலே, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2014 தனித்து போட்டியிட்டு உங்கள் ஆதரவோடு 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்தவர்கள். தமிழ்நாட்டிற்கு
நீட் தேர்வு வேண்டாம் என்று அவர் உயிரோடு இருந்து வரை தடுத்தவர். அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அது கெயில் பைப்லைன் திட்டமாக இருந்தாலும் சரி, மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, நீட்டிடோ திட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை அவர் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவர். வியாபாரிகளை பாதிக்கின்ற ஜிஎஸ்டியை வேண்டாம் என்று தடுத்தவர். அது வியாபாரிகளை பாதித்து விடக்கூடாது என்று பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக வாதிட்டவர், போரிட்டவர். அவரை தெரியும், அம்மா அவர்கள் மீது அரசியல் ரீதியான வழக்கு, அதில் அவர் தண்டனை பெற்றார். அவர் ஒரு குற்றவாளி, அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது. சட்டமன்றத்திலே அவர் படத்தை திறப்பதற்கு பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் போன்ற தலைவர்கள் இருக்கின்ற இடத்திலே அவர் படம் வைக்கக்கூடாது என்று சொன்ன, தன்னை சமூக நீதி போராளி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக அம்மாவின் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும்? என்ன காரணம்? இந்த ஆட்சி எடப்பாடியும் பன்னீர்செல்வத்தையும் எதிர்க்கின்ற நம்மை விட அதிகமாக தாக்கி பேசியவர்கள் டாக்டர் ராமதாசும் அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்பது உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் பார்த்து மானம் கட்டவங்க. உங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு சட்ட ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு லஞ்சம் வாங்குறதை தவிர, ஊழல் செய்வதை தவிர என்ன தெரியும்? நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு நிதினா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார் அன்புமணி ராமதாஸ். இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்கள் பெரிய ஊழல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். குட்காவிலே ஊழல், முட்டையிலே ஊழல், அதுபோல பாலம் கட்டுவதிலே ஊழல், அவர்கள் சாலை அமைப்பதிலே உறவினர்களுக்கு கொடுத்தார்கள் என்றெல்லாம் கவர்னரிடம் போன மாதம் சென்று ஊழல் பட்டியல் கொடுத்து மனு கொடுத்து கவர்னர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்ன டாக்டர் ராமதாஸின் மகன் இன்றைக்கு அவர்களோடு போய் கையெழுத்து போடுகிறாரே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கு பெயர் என்ன? இதுதான் சமூக நீதி காத்த வீரர்களின் அழகா? இதை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். இது போன்ற சந்தர்ப்பவாதிகளை தயவு செய்து நீங்கள் அனுமதிக்க கூடாது. தேர்தலிலே வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சியிலே அமைச்சராகி மீண்டும் இந்தூர் மருத்துவக் கல்லூரி போன்று பல மருத்துவக் கல்லூரி பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் இப்படி முந்தா நாள் வரை இந்த ஆட்சியை குறை கூறியவர்கள், இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொன்னவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆட்சியை அமைத்து தந்த அம்மா அவர்களின் பற்றி இப்படி அவதூறாக பேசியவர்கள், வழக்கு தொடர்ந்தவர்கள், எல்லாவற்றையும் தாண்டி நான் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது என்பது அவர் தாயை சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசியவர். இன்றைக்கு 7 தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தொகுதியையும் பெறுகிறார்களே, அதெல்லாம் அம்மாவால் வெற்றி பெற்றப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற ராஜ்யசபா உறுப்பினர். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியும், மக்களவை என்பது, ராஜ்யசபா என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் 34 பேர் வாக்களித்து கொடுக்கப்பட்ட பதவிதான் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி. அது ஒன்று என்று இவர்கள் வாங்கி இருக்கிறார்களே, அது யார் வாக்களிக்க போகிறார்? அம்மா அவர்கள் உழைத்து, அவர்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் இன்றைக்கு இவர் மகனுக்கோ இவருக்கு வேண்டியவர்களுக்கோ இவர் வாங்க போகின்ற ராஜ்யசபா பதவி என்பது இவர் சொன்ன குற்றவாளியால் கிடைத்தது அல்லவா? இவ்வளவு பெரிய மானஸ்தர் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சந்தர்ப்பம் இல்லையா? இதுதான் மாற்றம் ஏற்றம் என்று சொன்னீர்களே, இது எல்லாம் பித்தலாட்டம் இல்லையா? இதை கண்டு மக்கள் ஏமாறுவார்களா? இதை கேட்டால் எங்களை பார்த்து பொறாமைப்படுகிற, யாரை பார்த்து பொறாமைப்பட? உங்களை பார்த்தால் பச்சாதாபப்பட வேண்டியதாக இருக்கிறது. பெரிய போராளியாக காட்டிக்கொண்டு இப்படி நடந்து கொண்டீர்களே என்றுதான் சிரிப்பு வருகிறது உங்களுடைய செயல்பாடுகள். ஆக நீங்கள் சமூக நீதி காத்த போராளி என்பதெல்லாம் சும்மா வெறும் வாய் வார்த்தை என்பது தெரிந்துவிட்டது. உண்மையான சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா அவர்கள் தான். இந்தியாவிலே எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவிற்கு 69% பற்றி தந்தவர் அம்மா அவர்கள் தான். எனவே தயவு செய்து நீங்கள் அம்மா அவர்களை பற்றி பேசியதை நீங்கள் திருப்பி பெற வேண்டும். நீங்கள்
ராஜ்யசபா உறுப்பினர் ஒன்று கேட்டிருக்கிறீர்களே, அதற்கு யார் வாக்களிக்க போகிறார்கள்? பாகிஸ்தானில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களா அல்லது நமது ஸ்ரீலங்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா அல்லது ஆந்திரா சட்டமன்ற உறுப்பினர்களா? அம்மாவின் உழைப்பால், அம்மாவால் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டு 2016 வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அவர்கள்தான் உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் ராஜ்யசபாவுக்கு உங்கள் கட்சிக்காரர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்கள் குற்றவாளி என்று சொல்கிறீர்களே, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவரால் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள்? தேர்தலுக்கு தேர்தல் இந்த கட்சியுடன் பேசுவது, அந்த கட்சியுடன் பேசுவது, இது என்ன வியாபாரமா? தயவு செய்து அந்த கட்சியின் நிர்வாகிகள் பல பேர் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏசி அறையில இருந்து விட்டு ஓட்டு கேட்டுவிட்டு சென்று வருவார்கள். அந்த நிர்வாகிகள், ஒரு நகர செயலாளரோ கிளை நிர்வாகியோ, இவருக்காக பாடுபட்டவர்கள், ஒரு மாவட்ட செயலாளரோ, அங்கே வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியை வைத்து வேற கட்சி நிர்வாகி அவரை கேட்கும் பொழுது, உங்க ஐயா இப்படி பேசினாரு, இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறார்? பொதுமக்கள் கேட்கிறார்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இவர்கள் எப்படி மக்களை சந்தித்து இவர்களுக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பார்கள்? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பே இவர்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டிருக்கிறது. இது போன்றவர்களை வெற்றி பெற செய்தால் தமிழ்நாட்டை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை மாத்திரம் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டை புறக்கணித்த, தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் புறக்கணிக்கின்ற மத்திய ஆட்சியாளர்களுடன் கூட்டணி. முந்தா நாள் வரை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பற்றி எப்படி பேசினார் டாக்டர் ராமதாஸ் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களோடு கூட்டணி. இவர் 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து அறிக்கை கொடுத்தவர் இன்றைக்கு அவர்களோடு சேருகிறார். இதுதான் மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார், மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார். இவர்கள் நிச்சயம் இந்த தேர்தலிலே நீங்கள் இவர்கள் எல்லாம் வருங்கால அரசியலிலேயே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களிடம் நான் வைக்கின்ற கோரிக்கை. அதுபோல இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், 8 கட்சி 9 கட்சி கூட்டணி. அவர்கள் ஏற்கனவே ஆர்கே நகரிலே அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், என்ன வாக்கு வாங்கினார்கள் என்பது தெரியும். அவர்கள் திருவாரூர் தேர்தலை தள்ளி போட எவ்வளவு பகிரத முயற்சி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வெறும் கட்சிகளை காமித்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையாக உங்களுக்காக உழைப்பவர்கள் யார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தின் இளைஞர்கள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு 80% மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் என்றால் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே இயக்கம் அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதுதான். தமிழ்நாட்டு மக்களாகி நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறீர்கள். நமது தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் புறக்கணித்த மத்திய ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு, நமது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், பாலாற்று பிரச்சனையாக இருக்கட்டும், நமது மேகதாது அணை அங்கே கட்டக்கூடாது என்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற பிரதமரை தேர்ந்தெடுக்க நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்க எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, குக்கர் சின்னத்திலே சேலம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த பகுதி மக்களின், இது தருமபுரியா? தருமபுரியிலே நம்ம போட்டியிட போகின்ற நமது பாராளுமன்ற வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நமது பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீரை நமது பகுதி ஏரிகளிலே நிரப்பி இங்கே தமிழக இந்த பகுதியிலே நிலத்தடி நீரை உயர்த்தவும், விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீரை பயன்படுத்தவும் நிச்சயம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அம்மாவின் ஆட்சியிலே நாங்கள் செய்து தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.